சுவாமியே சரணமையப்பா. ஐயப்பா சரணம் சரணம் கரிகர சுதனே சரணம் சரணம். ஐயப்பா சரணம் சரணம் கரிகர சுதனே சரணம் சரணம். பம்பையின் பாலா சரணம் சரணம் பந்தளவேந்தே சரணம் சரணம். ஐயப்பா சரணம் சரணம் ஹரிகர சுதனே சரணம் சரணம். ஹரிகர சுதனே சரணம் சரணம். ஹரிகர சுதனே சரணம் சரணம். சுவாமியே சரணமையப்பா. சுவாமி சரணம். மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் மார்கழி மாசம் 14ஆம் நாள் 29/12/2025 திங்கட்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகள் வெற்றிகள் நாம் தொடங்குகின்ற காரியங்கள் எல்லாம் நிறைவேற இறையருளும் குருவருளும் பூர்ணமாக நிறைய பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானவர்கள் ஆசிரியர்களையும் வணங்கி அவர்களுடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று சோமவாரம் என்கின்ற திங்கட்கிழமை. பொதுவாக ஆலய வழிபாடுகளை எல்லாம் நாம் செய்து இறை பிரார்த்தனைகளை செய்கின்ற வகையிலும் இப்பொழுது நாடளாவிய ரீதியிலே சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய விரத பூஜைகள் வழிபாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன இலங்கையின் பல பாகங்களிலும். அந்த வகையிலே கொழும்பு தலைநகரிலே கொழும்பு 13 கமலா மோடி மண்டபத்திலே அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபீடத்தின் ஏற்பாட்டில் நடைபெற்று கொண்டிருக்கின்றதாகிய மகர ஜோதி பெருவிழா. அந்த பெருவிழாவிலே இப்பொழுது சுவாமி ஐயப்பனுக்கு விசேஷ திரவிய ஹோம மகாயாகம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்று திங்கட்கிழமை தினமும் இந்த யாக பூஜைகள் பஞ்சமுக அர்ச்சனைகள் வழிபாடுகள் பூர்ணாகுதிகள் சிறப்பாக நடைபெறுகின்றன. பிற்பகல் 5:30 மணிக்கு அலங்கார வசந்த மண்டப பூஜையோடு பஞ்சமுக அர்ச்சனை 5 சிவாச்சாரியார்கள் இருந்து பஞ்சமுக அர்ச்சனை செய்து வழிபாடுகள் செய்து அதே போல யாக குண்டத்திலே 5 சிவாச்சாரியார்கள் அமர்ந்து ஆகுதிகள் ஹோமங்கள் செய்கின்றதாகிய விசேஷ திரவிய ஹோமம் நடைபெற்று மலையாள தாந்திரிக முறைப்படி பூஜைகளோடு பூர்ணாகுதி வழங்கப்படும். ஒவ்வொரு நாளும் மாலை அணிந்த சுவாமிகள் அடியார்கள் யார் யாரெல்லாம் அந்த ஆகுதிகள் எடுக்க விரும்புகிறீர்களோ யார் யாருக்கெல்லாம் அந்த பலன் கிடைக்கிறதோ அவர்களெல்லாம் வந்து உங்கள் பெயரிலே பூர்ணாகுதி தட்டுகள் எடுத்து யாக குண்டத்திலே சுவாமி ஐயப்பனை ஜோதி வடிவத்திலே காணுகின்ற வகையிலே இந்த மகா பூர்ணாகுதியிலும் கலந்து கொள்ளுகின்ற சிறப்போடு கூடியதாகவும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. எதிர்வரும் வியாழக்கிழமை 1/1/2026 புத்தாண்டு ஆங்கில புத்தாண்டு அன்று இந்த யாகம் நிறைவு பெறும். அன்று விசேஷ திரவிய ஹோமத்தோடு பூர்ணாகுதி தட்டுகள் ஊர்வலமாக வந்து மகா பூர்ணாகுதி சிறப்பாக நடைபெற்று சதுஷஷ்டி உபசார ஹோமங்கள் வெகு விமர்சையாக வழமை போல நடைபெற திருவள்ளுவர் கூட்டியிருக்கிறது. இந்த பூஜைகளில் கலந்து கொள்வதோடு நாளைய தினம் செவ்வாய்க்கிழமை 30/12/2025 நாளை இந்த மாதங்கள் தோறும் வருகின்ற ஏகாதசியிலே
நாளை இந்த மார்கழி மாதத்து வைகுண்ட ஏகாதசி என்கின்றதாகிய சிறப்பான விஷ்ணு ஆலயங்களிலே விமர்சையாக நடைபெறுகின்ற வைகுண்ட ஏகாதசி விரத பூஜை வழிபாடு உற்சவங்கள் சொர்க்கவாயில் ஏகாதசி என்கின்ற வகையிலே சிறப்பாக நடைபெறும். அவ்வாறு விஷ்ணு ஆலயங்களில் நாம் சென்று நாளைய தினம் இந்த பிரார்த்தனைகள் செய்வதோடு சபரிமலை ஐயப்ப சுவாமியுடைய பூஜைகள் வழிபாடுகள் இந்த யாக பூஜையிலும் சகலரும் கலந்து இறையருளையும் பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து சுபம்.